மிஸ்டர் கேகே, இதுக்கு மேல நடிச்சு என்ன பிரயோஜனம்? உங்க பாக்கெட்ல இருக்கிற இன்னொரு மொபைல் எடுங்க. சார் போன் ரிங் ஆகுது சார். அந்த போன்ல ரிங் ஆகிற நம்பர் 4806 முடியுதான்னு பாருங்க. ஆமா சார். அந்த போனையும் பில்லையும் கொடுமா. ஏன் நம்பர் தான் அட்டன் பண்ணி பேச. ஹலோ ஹலோ பரசுராம் சார். சார் Yes. பேசுறது கேக்குதா சார்? எஸ், சரிங்க சார். that's it, Your Honor. அது கேகேயோட இன்னொரு மொபைல். மாயாவோட அப்பா கேகேங்கிற கிருஷ்ணகுமார் தான் இந்த கேஸ்லயே மெயின் கிரிமினல். அதுக்கு ஐடியா கொடுத்தது இதோ ஐயா, நம்ம எதிர்த்தரப்பு வக்கீல். Your Honor, இப்ப நான் காட்ட போற ஆதாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா இந்த கேஸ் இந்த நிமிஷமே முடிஞ்சிடும். என்னடி நடக்குதுங்க? மிஸ் கீதா பரமேஸ்வரி, உங்க பேர் தானே? ஆமா சார். நீங்க எங்க வேலை செய்றீங்க? எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? அது அது வந்து சார், மாசத்துக்கு சுமார் ஒரு 20,000 இல்ல 40,000 இல்ல ஒரு 50,000 சம்பாதிப்பீங்களா? இல்ல சார், அது வந்து நீங்க கேகேயோட பேசின 24 மணி நேரத்துக்குள்ள 2 லட்சம் ரூபாய் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல கிரெடிட் வந்துருக்கு. இன்னும் சொல்ல போனா கடந்த 2 வருஷத்துக்கான உங்க ஃபுல் பேங்க் ஸ்டேட்மெண்ட் என் கையில வச்சிருக்கேன். சார், அது வந்து உங்க சம்பளம் கரெக்டா டிடிஎஸ் போக 20,500 ரூபாய். ஏமா, நேர்மையா உழைக்கிறீங்க, நல்லா சம்பாதிக்கிறீங்க, அப்புறம் எதுக்குமா இந்த வேலை? சொல்லுங்க. இந்த பணம் உங்களுக்கு எப்படி வந்தது? சத்தியமா எனக்கு தெரியாது சார். மறுபடியும் போய் Your Honor, இந்த பணம் மிஸ்டர் நந்தகுமார் பேங்க் அக்கவுண்டில் இருந்து இந்த பொண்ணோட பேங்க் அக்கவுண்டுக்கு நெட் டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. மிஸ்டர் நந்தகுமார் கேகேயோட பழைய மேனேஜர். அந்த நந்தகுமாரோட பர்சனல் செக்ரட்டரி தான் இந்த பெண் கீதா. மிஸ்டர் நந்தகுமார் 15ஆம் தேதியே சிங்கப்பூர் போயிட்டாரு. அவங்க இவங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ண அமௌண்ட் தான் இந்த 2 lakhs. சொல்ல போனா இவங்களும் 2 வருஷம் முன்னாடி கேகேயோட கம்பெனி தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவருக்கு இவங்களை நல்லாவே தெரியும். சார், அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். நான் அவர் கம்பெனில வேலை செஞ்சேன், அப்பதான் சார் தெரியும். ஓ, கொஞ்ச நேரம் முன்னாடி தான் அவர் யாருன்னு சுத்தமா தெரியாது அப்படின்னு சொன்னீங்க. அவரை முன்னாடி பார்த்ததே இல்லைன்னு சொன்னீங்க. இப்ப பழைய பாஸ்ன்னு சொல்றீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா வேற வேற பதில் சொல்லிட்டு இருப்பீங்க போல இருக்கு. சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். நான் அப்பாவி சார். யுவர் ஆனர், இவங்க போன் பில்ஸ் ட்ராக் பண்ணியாச்சு, பேங்க் அக்கவுண்டையும் ட்ராக் பண்ணியாச்சு. இன்று மதியம் 11 மணி அளவில் சைபர் கிரைம் பிரான்ச் இவங்க டெய்லி பேசின அனைத்து போன் கால்ஸையும் ஒரு ரெக்கார்ட் போட்டு தருவாங்க. அதுக்கப்புறம் இபிகோ செக்ஷன் 193 படி இந்த பெண் பொய் சாட்சி சொன்னதற்காக 5 வருடம் கடுங்காவல் தண்டனை விதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சார், வேண்டாம் சார், ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு விட்டுருங்க சார். நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் சார். வக்கீல் சார், சார் என்ன சார் இவர் சிறை தண்டனை எல்லாம் சொல்றாரு?
நீ வந்து சாட்சி சொன்னா ஒரு பொண்ணுக்கு உதவி செய்யலாம்னு சொன்னீங்க, பணம் கொடுத்தீங்க, அதான் வந்த. இப்ப இவர் பாட்டுக்கு ஜெயில்ன்றாரு, நீங்க பாட்டுக்கு பேசாம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஏதாவது செய்யுங்க சார். ஏமா அவரே உங்களுக்கு தெரியுமா? என்ன இதெல்லாம் பண்ண சொன்னதே அவர்தான். ஓ ஐ see. சார் என்ன மன்னிச்சிடுங்க சார், நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன விட்டுருங்க சார். யுவர் ஆனர், இந்த பெண் உண்மையை ஒப்புக்கொண்டதற்காகவும் அப்ரூவராக மாறி இந்த கேஸுக்கு பெரிதாக உதவியதற்காகவோ தகுந்த அபராதத்தை விதிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க போலாமா? ரொம்ப தேங்க்ஸ் சார். ஒண்ணுமே தெரியாத சந்தோஷுக்கு எதிராக இந்த கேஸில் தோற்று விடுவோமோ என்ற பயத்தில் பொய் சாட்சியை உருவாக்கிய கேக்கே இன்று கையும் களவுமாக பிடிபட்டு விட்டார். அவர்தான் இந்த முழு சிசிடிவி நாடகத்திற்கு காரியகர்த்தா என்பதும், அவரை தூண்டிவிட்டு பிளான் செய்து அந்த பெண்ணை முழுவதாக பொய் சாட்சி சொல்ல கன்வின்ஸ் செய்தது இந்த எதிர்தரப்பு வக்கீல் தான் என்பது அந்த பெண்ணை ஒப்புக்கொண்டு விட்டார். அதனால் இவங்க செஞ்ச குற்றத்திற்கு தகுந்த தண்டனை வழங்குமாறு கனம் கோர்ட்டார் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எதிர்த்தரப்பு வக்கீலின் குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் பார் கவுன்சில் அவர் மேல் அதிரடி நடவடிக்கை எடுக்கப்படும். மிஸ்டர் பரசுராமன் ஆதாரங்கள் அனைத்தையும் இந்த கோர்ட் ஆராய்ந்து நீதிமன்ற தீர்ப்பு வரும் வெள்ளிக்கிழமை அன்று அறிவிக்கப்படும். The court is adjourned. சொன்னேன்ல, இவனுங்கெல்லாம் ஃப்ராடுங்க, கையும் களவுமா மாட்டுவானுங்க. அந்த தாடிக்காரனை பாரு எப்படி தலை குனிஞ்சு நிற்கிறான்னு. ஆமாடி, இதெல்லாம் அவங்க பண்ண சதி. மாமா, என்ன மாமா பாக்குறீங்க? காஃபி தான், வாங்கிக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. எதுக்கு? இல்ல, நேத்து நீங்க அப்படி பேசுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல மாமா. நான் உங்களை ஏமாத்தி தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டேன், கேட்காம கொள்ளாம தான் மேடைக்கு கூப்பிட்டேன். நீங்க அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம உங்களை பத்தின எல்லா உண்மைகளையும் பேசுனீங்க. நீங்க நினைச்சிருந்தா என் மேல கோவப்பட்டிருக்கலாம் மாமா. இல்ல, இவ சொல்றதெல்லாம் பொய், இப்போதைக்கு எங்களுக்குள்ள பேச்சுவார்த்தையே கிடையாது, அவளை பிடிக்காம தான் டைவர்ஸ் பண்ண போறேன்னு என்ன தரக்குறைவா பேசிருக்கலாம். ஆனா நீங்க அப்படி எதுவுமே பண்ணல மாமா. ரொம்ப பெருந்தன்மையா நடந்துக்கிட்டீங்க. நான் உங்களை ரோடுலாம் கூட பார்க்காம எத்தனையோ வாட்டி எப்படி எப்படி அவமானப்படுத்திருக்கேன், எவ்வளவோ கேவலமா பேசிருக்கேன். ஏன் எங்க ஆபீஸ் செக்யூரிட்டியை விட்டு உங்களை துரத்த சொல்லியிருக்கேன். ஆனா அதே ஆபீஸ்க்கு நீங்க வந்து பழசு எதையுமே மனசுல வச்சுக்காம நான் மேலும் மேலும் வளரணும், என் லைஃப் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே இருக்க கூடாது, அதுக்காக தான் நான் இவ்வளவு டைவர்ஸ் பண்றேன்னு உங்க மனசுல இருக்கிற உண்மையை சொல்லி என்னையும் பெருமைப்படுத்திட்டீங்க. எப்படி சொல்றதுன்னு தெரியல மாமா. நீங்க இப்படி பேசுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல மாமா. ரொம்ப நன்றி மாமா. சரி, இப்ப என்ன அதுக்கு? இல்ல, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? அத எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல. எதுவா இருந்தாலும் சுத்தி வளைக்காம நேரடியா சொல்லு. இன்னும் 2 நாள்ல எனக்கு பிறந்த நாள் வருது மாமா. ஓ அப்படியா? சரி, அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? என் பிறந்த நாள் அன்னைக்கு நீங்க எனக்காக ஒரு விஷயம் பண்ணுவீங்களா மாமா? இந்த பாரு, இந்த பிறந்த நாள் எல்லாம் நீ உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லு, அவங்களா எதனா உனக்கு பார்த்து பண்ணுவாங்க. நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த பிறந்த நாள் விசேஷம் அப்படியெல்லாம் நமக்குள்ள எதுவும் கிடையாது, புரியுதா? இப்படி எல்லாம் நீங்க சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் மாமா. தெரியுதுல்ல, அப்புறம் என்னத்துக்கு தெரிஞ்சே வந்து இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? எதிர்பார்ப்பு மாமா, எதிர்பார்ப்பு. கடைசியில நாம எல்லாரும் செத்துருவோம்னு தெரிஞ்சோம் வாழறது இல்லையா? ஒரு நாள் வாழற விட்டில் பூச்சி கூட வாழணும்னு நினைக்குதுல மாமா. அதே மாதிரிதான் நம்ம உறவை நீங்க முறிச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. நான் ஒரு நாள் உங்க கூட வாழ்ந்தாலும் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன் மாமா. இப்ப என்ன சொல்ல வர?
என் பிறந்த நாள் அன்னைக்கு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஒரு நாள் முழுக்க நீங்க என் கூட இருக்கணும். எது? ஆமா மாமா, எத்தனையோ நாள் எத்தனையோ மாசம் நான் கண்ணீரும் கம்பளியுமா வாழ்ந்துட்டேன். என் பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் மாமா. அந்த ஒரு நாள் மட்டும் நீங்க முழுக்க முழுக்க என் கூட இருப்பீங்களா? சொல்லுங்க மாமா, அந்த ஒரு நாள் மட்டும் என் கூட இருப்பீங்களா? ஏய், எதுக்கு இப்ப லூஸ் மாதிரி பேசினு இருக்க? இத்தனை நாள் வாழாதான் நம்ம அந்த ஒரு நாள்ல வாழ்ந்து கிழிச்சிட போறோம். ஆமா மாமா, இத்தனை நாள வாழாத வாழ்க்கை தான் அந்த ஒரு நாள் நான் வாழ போறேன். நீங்க என்னை விட்டு பிரிஞ்சே ஆகணும்னு இவ்வளவு உறுதியா இருக்கீங்க. இதுக்கு மேலயும் நான் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல மாமா. அந்த ஒரு நாள் முடிஞ்ச உடனே அதுக்கு மேலயும் நீங்க என்ன டைவர்ஸ் பண்ண விரும்புனீங்கன்னா நானே டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துறேன் மாமா. முடிய போற வாழ்க்கையில ஒரு நாள் ஒரு சின்ன அற்ப சந்தோஷம், உங்க கூட சந்தோஷமா வாழ்ந்தே ஆகணுங்கிற என்னோட பல நாள் ஆசைக்காக நான் ஒரு நாள் தான் மாமா கேக்குறேன். முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க ஏய், மாமா. இங்க பாரு, நீ அழுதெல்லாம் எதுவும் ஆக போறது இல்ல. நீ டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டாதான் எனக்கு சந்தோஷம். உன் பிறந்த நாளோட உனக்கு எனக்கு இருக்கிற பந்தம் முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள்ல இருந்து நம்ம 2 பேரும் நிம்மதியா வாழலாம். ஆனா அந்த ஒரு நாள் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்ற பாரு, அதெல்லாம் பேசுறதுக்கு வேணா நல்லா இருக்கும். நடைமுறை வாழ்க்கைக்கு அதெல்லாம் சாத்தியம் கிடையாது. நீங்க என்கிட்ட டைவர்ஸ் கேக்குறீங்க, அதுதான் நான் கொடுக்கறேன்னு சொல்லிட்டேனே. ஆனா அதுக்கு முன்னாடி முடிய போற வாழ்க்கை மாமா நம்மளது. தயவு செஞ்சு அது முடியும் போது கூட எனக்கு ஏமாற்றத்தை கொடுத்துடாதீங்க மாமா. கடைசியா கையில டைவர்ஸ் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டா. இத்தனை நாள் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கலன்னு தானே நம்ம போராடிட்டு இருந்தோம். இந்த ஆசையை மட்டும் அவளுக்கு நிறைவேற்றிட்டா அவ நீ நல்லா வாழுவா. சரி சரி, அழாத, உன் இஷ்டப்படியே செய்ய. போச்சு சார், போச்சு, எல்லாமே போச்சு. என் வக்கீல் லைசன்ஸை ரத்து பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த பரசுராம். உங்கள் பொண்ணுக்காக நீங்கள் சொன்ன பேச்சையெல்லாம் கேட்டு சந்தோஷுக்கு எதிராக இல்லாத பொல்லாததெல்லாம் செஞ்சேன். இப்போ என் வேலைக்கே ஆப்பு வந்துடும் போல இருக்கு சார். சார், எங்க பொண்ணோட வாழ்க்கையே போச்சுன்னு கஷ்டத்தில் இருக்கோம். நீங்க உங்க வேலையை பத்தி பேசிட்டு இருக்கீங்களே. இங்கே பாருங்க சார், நான் நேராக போய் பரசுராம் சாரை பார்த்து கையில் காலில் விழுந்து என் வேலையை நான் திரும்ப வாங்கிடுவேன். ஆனால் மாயாவும் உங்கள் குடும்பம் மட்டும் சந்தோஷ் கிட்ட போய் மன்னிப்பு கேட்கல. உங்க தம்பியாச்சும் பரவாயில்ல, கொஞ்ச நாள் தான் ஜெயிலு. இப்ப நீங்க தான் குற்றவாளின்னு ப்ரூவ் ஆயிருச்சுன்னா நீங்க வாழ்க்கை பூரா கம்பி எண்ண வேண்டியதுதான். வக்கீல் சார், என்ன சார் சொல்றீங்க? என் புருஷன் வாழ்க்கை பூரா ஜெயில போற அளவுக்கு அப்படி அவனுக்கு என்னால உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியல. ஐ எம் வெரி சாரி மாயா, என்னை மன்னிச்சிரு. டாடி, என்ன இதெல்லாம்?
நீங்க எனக்காக செஞ்சதெல்லாம் சின்ன காரியமா? எவ்வளவு பெரிய ஸ்டேட்டஸ்ல இருந்த ஆள் நீங்க. எனக்காக வீட்டை விட்டு வந்து இவ்ளோ அவமானத்தையும் தாங்கி கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சு கஷ்டப்படுறீங்க. என் ஒருத்தியோட ஆசைக்காக நான் இவ்ளோ கஷ்டப்படுத்தி இருக்கேன்னு நினைக்கும் போது என் மேல எனக்கே அவமானமா இருக்கு டாடி. கடைசியில சந்தோஷம் எனக்கு கிடைக்கல. என் குடும்பத்தையும் நான் இவ்ளோ கேவலமான நிலைமைக்கு கொண்டு போயிட்டேன். என்னால உங்க சந்தோஷம் நிம்மதி எல்லாமே போச்சு. அத நினைச்சா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல டாடி. அப்ப மன்னிப்பு கேளு மாயா. வக்கீல் சொன்னதை கேட்டல. நீ மட்டும் சந்தோஷ் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டனா அவன் மன்னிச்சிருவான். உனக்காக இது வரைக்கும் நாங்க தான் கஷ்டப்பட்டிருக்கோம். இதுக்கு மேலேயே நீ விடாப்படியா இருந்தன்னு வச்சுக்கோயேன், நாங்க எல்லாரும் ஜெயில தான் போய் இருக்கணும் மாயா. வேற வழியே இல்ல மாயா. நாம தான் குற்றவாளின்னு கோர்ட்ல ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா நம்மளோட சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே நம்மள மதிக்க மாட்டாங்க. நாம ராஜா மாதிரி வாழ்ந்த குடும்பம் குற்றவாளி மாதிரி கூனி குறுகி அவமானப்பட்டு வாழ முடியாது மாயா. டாடி அப்படிலாம் சொல்லாதீங்க டாடி. எனக்கு என் சந்தோஷம் விட என் அம்மா அப்பா தான் முக்கியம். உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் டாடி. உன்னால முடியுமா மாயா? முடியும் டாடி. நான் என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க. சந்தோஷ் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீ சந்தோஷ் கிட்ட போய் நான் மட்டும் இல்ல என் குடும்பமே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறோம், நாங்க திருந்திட்டோம், இனிமே உன் வாழ்க்கையில நாங்க குறுக்கவே வரமாட்டோம், ஏன் கேஸ கூட நாங்க வாபஸ் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துரு மாயா. அதுவே போதும். சந்தோஷ் தான் வேணும்னு உன் மனசுல இருக்கிற ஆசையை விட்டுரு மாயா. ஒரே ஒரு முறை உன் அப்பா அம்மாக்காக யோசி. தயவு செஞ்சு அவன் கிட்ட போய் மன்னிப்பு கேள்றி. என்னால இந்த வயசுல இதுக்கு மேல கஷ்டப்பட முடியாதுரி. உன்னை கெஞ்சி கேக்குறேன்டி. மா என்னம்மா என்ன போய் கை எடுத்து கும்பிடுற? டாடி இப்ப என்ன செஞ்ச தப்புக்கெல்லாம் நான் போய் சந்தோஷ் கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவ்வளவுதானே? நீ இப்பவே போற, நான் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். என்னால இனிமே உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது டாடி. ஐ ப்ராமிஸ். ஒரு நிமிஷம் மாயா. நானும் வக்கீல் சாரும் சந்தோஷ் கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு ஏற்கனவே முடிவெடுத்திருந்தோம். இதோட எல்லா பிரச்சனையும் தீந்துரும்னு கோயில்ல வேண்டிக்கிட்டு இந்த பிரசாதத்தை எடுத்துட்டு அவன் வீட்டு வரைக்கும் போயிட்டேன். ஆனா உள்ள போக மனசு வரல. என்னதான் இருந்தாலும் அவன் வயசுல சின்னவன் இல்லையா? இல்லன்னா நானே அவன் காலில் விழுந்து. டாடி நான் இருக்கிற வரைக்கும் நான் உங்களை யார்கிட்டயுமே தலை குனிய விட மாட்டேன். அதை என்கிட்ட கொடுங்க. இதெல்லாம் உங்க தப்பு இல்ல, நான் செஞ்ச தப்பு. நான் செஞ்ச தப்புக்காக நானே போய் சந்தோஷ் கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். வரேன் டாடி. ஏய், நீ எங்க இங்க வந்த? உன்னை பார்க்க தான் வந்த சந்தோஷ். உனக்கு எனக்கு நடுவுல என்ன இருக்கு? மரியாதை இங்க இருந்து கிளம்பிடு. இந்த வீட்ல இருக்கவங்க யாராவது உன்னை பார்த்தாங்க அடிச்சா கொண்டுருவாங்க. போ இங்க இருந்து. சந்தோஷ் ப்ளீஸ் சந்தோஷ், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. என்ன? நான் செஞ்ச தப்புக்கு நீ என்ன கொண்டு போட்டாலும் பரவாயில்ல சந்தோஷ். ஏய், நீலிக்கண்ணில இங்க வந்து அடிக்காத. என் வாழ்க்கையில திரும்ப பார்க்க கூடாதுன்னு நினைக்கிற ஒரே ஆள் நீதான். ஒழுங்க மரியாதை இங்க இருந்து போயிடு. நான் கிளம்புறேன் சந்தோஷ். நிச்சயமா நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். ஆனா நான் சொல்றத மட்டும் ஒரு நிமிஷம் கேளு சந்தோஷ். ஏய், உனக்கு வெக்கம் மானம் சூடு சொரணம் எதுவுமே இல்லையா? என் வீட்லயே இருந்த, என் சாப்பாட்டே சாப்பிட்ட, என் கூடவே வளர்ந்த, என் வாழ்க்கைய அணு அணுவா கூட இருந்தே தெரிஞ்சுக்கிட்ட. கூட இருக்கிறவங்க தான் பெரிய துரோகியா மாறுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என் கூட இருந்து கழுத்தெடுத்துட்டேடி. இல்ல சந்தோஷ், நான் அந்த மாதிரி எண்ணத்துல எல்லாம் வந்து கோர்ட்ல பேசல. நான் எதுக்கு அப்படி சீ, வாய் மூடு.
என் கூட பேசுறதுக்கு மட்டும் இல்லை, என் எதிர்க்க நிக்கிறது கூட உனக்கு தகுதி இல்லை. கோர்ட்ல என்ன சொன்ன? நான் உனக்கு எடுத்தேனா? பலாத்காரம் பண்ணனா? இதுல நான் ஒரு பொம்பளை பொறுக்கி நிரூபிக்க உங்க அப்பா ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் ரெடி பண்றான். சந்தோஷ், எங்களை மன்னிச்சிரு சந்தோஷ். கூட்டு களவானீங்களா? ஒரு ஃப்ராடு வக்கீல கூட சேர்த்துக்கிட்டு எவ்வளவு ஆட்டம் ஆடுறீங்க. ஐயோ சந்தோஷ், நிஜமா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கதான் இங்க வந்தேன். மன்னிப்பா? போய் அவன்கிட்ட மன்னிப்பு கேளு. அவன் ஒரு இழிச்சவாயன். அவன்கிட்ட நீ அழுதனா மனசிறங்கி உன்னை மன்னிச்சிருவான். அதை வச்சு ஒரு புது சதித்திட்டம் போடலான்னு உங்க அப்பா உன்னை இங்க அனுப்பிச்சு வச்சாங்க. ஐயோ சந்தோஷ், போத நிறுத்து. நான் ஏற்கனவே சுக்குநூறா உறைஞ்சு போயிருக்கேன். என்ன உன் வார்த்தையால கொல்லாத. நான் நிஜமாவே உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தான் வந்தேன். தண்டனைக்கு பயந்து இல்ல, என் மனசாட்சிக்கு பயந்து. என்னது மனசாட்சி? உனக்கா? சூப்பர், உங்க புது நாடகம் சூப்பர். அது எப்படி? உங்க குடும்பம் எல்லாம் சேர்ந்து ரூம் போட்டு யோசிச்சீங்களா? சந்தோஷ், ஏன் சந்தோஷ் இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படி பேசு? ஹேய், கத்தி ஏதாவது மறைச்சு வச்சிருக்கேன்? நான் அசந்த நேரமா பார்த்து உங்க அப்பா என்ன முதுகுல குத்த சொன்னானா? ஐயோ சந்தோஷ், அப்படி எல்லாம் பேசாத சந்தோஷ். முதுகுல குத்துறது ஒன்றும் உங்க குடும்பத்துக்கு புதுசு இல்லையே. போதும் சந்தோஷ், நிறுத்து. நான் அவ்வளோ போய் சொன்னதும், கோர்ட்ல வைக்கிறது விட்டு நீ எனக்கு எடுத்தேன்னு சொன்னதும் எல்லாமே நான் உன் மேல வச்சிருக்க அளவுக்கு அதிகமான காதல் தானே சந்தோஷ். ஏய், நான் கல்யாணம் ஆனவன். இன்னொரு வாட்டி காதல் கத்திரிக்கான்னு ஏதாவது சொன்ன, நீ எப்படி செல்விய தவிர எந்த பொண்ணையும் திரும்பி பார்த்தது இல்லையோ, அதே மாதிரி 20 வருஷம் சந்தோஷ், 20 வருஷம் நான் எந்த பையனையும் நினைச்சு கூட பார்த்தது இல்ல. அதான் இப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல. உன் பொய் கேஸ் எல்லாம் தவிடுபடி ஆயிடுச்சுல்ல. எதுக்கு தேவையெல்லாம் பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு? அதான் நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல. கிளம்பு. பழைய கணக்கு இல்ல சந்தோஷ், என் வாழ்க்கை, நான் வாழற வாழ்க்கை. அதுக்காக நான் செஞ்சதெல்லாம் சரின்னு சொல்ல வரல. உன் மேல இருந்த கண்மூடித்தனமான காதலால நான் உன்னை அடைய முடியாதுன்னு நிச்சயமா தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உன்னை அடையறதுக்காக நான் வாழ்க்கையில கண்ட ஒரே கனவு கலைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக அந்த நிலைமையில நான் என்ன வேணாலும் செய்யலான்னு தயாராயிட்டேன். அத சொல்லாம தான் சந்தோஷ் நான் வந்தேன். அதுக்கு இப்ப என்னங்கிற? ஒன்னால சந்தோஷ், நான் செஞ்சதெல்லாம் தப்பு. இனிமே நான் உன் வாழ்க்கையில குறுக்க வரவே மாட்டேன். இனிமே உன் முகத்துல கூட நான் முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போலாம் தான் வந்த சந்தோஷ். என்ன மன்னிச்சுடு. நான் மட்டும் இல்ல சந்தோஷ், என் குடும்பமே உன்கிட்ட மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கு. நீ எங்களை மன்னிக்கலனாலும் நாங்க செஞ்ச தப்ப நாங்க உணர்ந்துட்டோம். அதுக்காக என் டாடி கோவிலுக்கு போய் நீ ஒரு புது வாழ்க்கை வாழணும்னு வேண்டிக்கிட்டு உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த பிரசாதத்தை தானே சொல்லி அனுப்புனாரு. இந்த சந்தோஷ், இது உனக்காக வேண்டி எடுத்துட்டு வந்த கோவில் பிரசாதம் சந்தோஷ். இத நீ எடுத்துக்கிட்டா என்ன மன்னிச்சுட்டேன்னு அர்த்தம். இல்லனா அப்புறம் உன் இஷ்டம். கடைசி ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் சந்தோஷ், நான் உன்னை அடைய நினைச்ச பாதம் வேணா தப்பா இருக்கலாம், ஆனா என் காதல் உண்மையானது சந்தோஷ். நான் உன் மேல வச்சிருந்த அன்ப என்னால மறக்கவும் முடியாது, உன்னால மறக்கவும் முடியாது. நான் வரேன் சந்தோஷ்.